நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு போய் கர்நாடகாவில் கிஞ்சா கர்நாடகா ஓகே சொல்லுமா? இது வந்து 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையே இல்லை, இது 4 மாநிலங்களுக்கான பிரச்சனை. நாளைக்கு பாண்டிச்சேரி முதல்வர் போய் கேட்க மாட்டாரா? கேரளா முதல்வர் கேட்க மாட்டாரா? சரி, நீங்க நிஜமாவே காவிரி பிரச்சனைகளை பத்தி பேசணும்னா நீங்க 4 ஸ்டேட் மினிஸ்டரையும் போட்டு ஒரு காமன் மீட்டிங்கை போடுங்க. அது பாண்டிச்சேரியில போடுங்க, திருவனந்தபுரத்துல போடுங்க. காரைக்கால் வரைக்கும் காவிரி தண்ணி வருது. அதனால எல்லா 4 மாநிலங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. 4 மாநிலம் சேர்ந்து தான் பேசணும். இவங்க 2 பேரும் மட்டும் பேசி என்ன யாராவது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணாலும் அது பெரிய பிரச்சனை வரும். இந்த கர்நாடகா இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பாஜகவும் காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்காங்க போல இருக்கு. அது வந்து கூட்டணின்னு சொல்ல முடியாது, அங்க அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பெரிய போட்டி நடக்குது. ஓகே, ஸோ யாரு வந்து அதிகமாக நாங்கள் ஃபேவர் பண்றோம். இப்போ 2021 அந்த வந்து பிளானுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தது காரணமே அதுதான், எலெக்ஷன்ஸ். 2வது நாங்கள் காங்கிரஸோட ஒரு படி மேலே இருக்கோம் காமிச்சது பிஜேபி செய்யுது. பட் அவங்களுக்கு இங்கே வந்து நேரடியான பங்களிப்பு தமிழ்நாடு பிஜேபி கிடையாது. ஆமா, இப்போ அதனால நாம எதுக்கு போய் இங்கே போய் இதை போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏன் அதை சொல்றது போல கர்நாடக மக்களுக்கு நம்ம கொஞ்சம் ஃபேவரா இருக்கலாமே நினைச்சு கூட. ஸோ அதனால அவங்களுக்கு பிஜேபி எந்த தேசிய கட்சியில இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கர்நாடகா தான் இருக்கு. காங்கிரஸ் வந்து தேவையில்லாமல் இது ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வருது. அவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் எவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு. இப்போ என்னன்னா நமக்கு தேசிய கட்சி 2மே நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அது வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில், தண்ணி இல்லாத காலகட்டத்தில், ஒரு ஆடிப்பெருக்கு நடக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மக்கள் சென்டிமெண்ட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதுதான் ரொம்ப ஏன் இந்த டிரான்ஸ்பரன்சி இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டேங்குது? இதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து ஒரு இதை விஷயத்த வந்து எப்படி அணுகுறாங்கன்னா, இது சீரியஸாக அணுகலைங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். 2வது காங்கிரஸோட இன்வால்மெண்ட் இருக்குது. காங்கிரஸ் இது இப்போ நீங்கள் செய்ய தேவையில்லைன்னு நினைக்குதோ அப்படிங்குது. அவங்க டிரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகுது. இது நிஜமா இல்லையாங்கிறது அவங்க தான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. செகண்டரி ஃபோர்ஸா இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க சொல்லி நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அது ஒரு தப்பான விஷயமா போய் ப்ரொஜெக்ட் ஆயிடும். ஆக்சுவலா ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராம்கி இருந்துள்ளார். வணக்கம் ராம்கி சார். காவேரி பிரச்சனை, ஒரு 2 பேருமே டெல்டாக்காரர்கள். டெல்டாவா இந்த பிரச்சனையை நாம் வந்து ஒரு நாளும் நாம் வந்து பார்ப்பது கிடையாது. காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு உயிர்நாடி பிரச்சனை. வீராணத்தில் வர தண்ணி சென்னைக்கு தான் வருது. அதே போல பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு காவிரி நீர் தான் குடிநீராக பயன்படுது. திருச்சியில் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் தான் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வரைக்கும் காவேரி தண்ணி போகுது. காவேரி பிரச்சனை என்பது ஒரு டெல்டா பிரச்சனையாக மட்டுமே பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய ஒரு உயிர்நாடியான பிரச்சனையாக தான் நம்ம பார்க்க முடியும். இந்த அரசாங்கம் காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சியே அவங்க கிட்ட இல்லை. வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணத்தை சார்ந்தவர், அவர் வந்து போகிற போக்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் காவேரி பிரச்சனை தொடர்பாக சிஎம் கர்நாடகா போவாருன்னு ஒரு கொளுத்தி போட்டார். அதுக்கப்புறம் இல்லைன்னாங்க, போராடினாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடுபுலி ஆட்டம் அதில் ஆடினாங்க. அதை கிளாரிஃபை பண்ணுற இடத்துல கர்நாடகாவுடைய முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் தான் இருந்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எங்ககிட்ட கேட்டாங்க, வரோன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி கர்நாடகாவை சுற்றி காட்டுறோம், எங்களுக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறதுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்றைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, வராதிங்க, சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி அப்படியே ஒரு இஷ்யூவே மாறி இருக்குது. மழை பெஞ்சிருக்கு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணி வந்திருக்கு. ஒரு 10,000 கன அடி வரைக்கும் தண்ணி திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த காவிரி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஒரு பெரிய புரிதல் இல்லை போல இருக்கே சார். இந்த கவர்மெண்ட்டும் இல்லை, கடந்த காலத்தில் இருந்த திமுக, அதிமுக எல்லா அரசுமே அந்த வெளிப்படைத்தன்மையோட இந்த பிரச்சனை இருந்ததில்லை. அந்தந்த நேரத்துக்கு அப்போ சங்க இலக்கியத்தை சொல்லுவாங்க, அலர்ன்ட்டு தலைவனும் தலைவியும் வந்து பேசிக்கிட்டாங்கிறத ஊர் பூரா அலர்லாம் இருக்கும். அது எப்போ இருக்குன்னா கல்யாணம் வரையும் தான். கல்யாணம் முடிச்சுன்னா நீ காதலன் காதலியாக இருக்கும்போது எங்கெல்லாம் ஊர் சுற்றுறீங்கலாம் யாரும் பேசவே மாட்டாங்க. அதை நியாயப்படுத்திடுவாங்க. அது போல தான் நேற்று வரைக்கும் அதை பேசிதான் இன்னைக்கு 10,000 கனஅடி திறந்து விட்டோம்னா எல்லாம் அதெல்லாம் மறந்துடுவாங்க. யாரை கேட்டா, என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, யார் மறுத்தார்கள், எதை பற்றி பேச மாட்டாங்க. அடுத்த ஜூனுக்காக எல்லாம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே அந்த மழை, காவிரியோட நீர்பிடி பகுதியிலே மழை சுத்தமாக இல்லை. அதனால வந்து அங்கே தண்ணி இல்லாத போது நிச்சயமாக திறந்து விட மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம பிற்பாடாக இருந்திருக்கணும். நம்ம மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள். இதெல்லாம் நிஜம். ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நாம தான் போய் கேட்கிற நிலைமையில தான் இருந்திருக்கோம். ஆக்சுவலாக
என்றைக்குமே வந்து தமிழ்நாடு முதல்வர்கள் வந்து கர்நாடகா போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் போனாங்க. குண்டுராவ் காலத்தில் எம்ஜிஆர் போனார், கலைஞர் போனார், ஜெயலலிதா போனாங்க, எடப்பாடி போனார். இதெல்லாம் காரணம் என்னென்னா அது உச்சநீதிமன்றத்தோட ஒரு டைரக்ஷன் பேசக்கூடாது அப்படி சொல்லும்போது ஒரு இதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் போனதுனால அவங்க கொடுத்ததும் கிடையாது. ஸோ அவங்க போகாமல் இருந்தனால நீங்கள் வரல, அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது வந்து 2009 கலைஞர் போய் எனக்கு என்னமோ தண்ணி கொடுத்தாங்கன்னு நினைவு சார். ஆமாம், அது கூட உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் தான். நீங்கள் ஏன் போய் பேசக்கூடாதுன்னு கேட்டதுனால அதுக்காக பண்ணது தான் வழியாக. நம்ம என்றைக்குமே கேட்டதில்லை, கேட்டாலும் கிடைக்காது, தட்டினாலும் திறக்காத கதவு வச்சுலாம். அப்படி இருக்கும்போது ஏன் போகணும்னு நினைக்கிறாங்க? ஏன் போகணும், அதாவது நீங்கள் போனால் ஏதாவது ஒரு டிஎம்சி தண்ணி திறந்து விட்டால் கூட நாங்கள் போனதுனால கிடச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட இருந்திருக்கலாம். என்ன மாதிரியான ஆலோசகர்கள் என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்குறாங்கிறதா இருக்குது. ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஒரு நிலைக்கு விஜய் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்காக இப்படிலாம் பண்ணுறாங்களோ? நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருக்கு உண்மையிலே தென்னிந்தியாவில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. வட இந்தியாவில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போகுது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிஜம்தான். 2வது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது அங்கே போகும்போது அதுக்கு வேறு விதமான கவனம் கிடச்சிருக்கலாம். பல கணக்குகள் அடிப்படையில் தான் இவங்க போகிறத முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா நீங்கள் போகிறீங்க ரைட்டு, அது வேறு ஏதாவது காரணத்தோடு சொல்லி கூட ஏதாவது செஞ்சுருக்கலாம். 2 விஷயம். ஒரு கடைமடை டெல்டாவாக நீங்கள் வந்து அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதிங்கிற டேட்டை குறித்ததே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங். அது இன்னைக்கு தான் ஆடி 18 ஆடிப்பு இருக்கு. நம்ம தண்ணி சென்டிமெண்ட் அது. ஆமாம், நம்ம வறண்ட காவேரியில் இருந்துட்டு மோட்டர் பம்ப் வச்சு ஏதோ பூஜை பண்ண போகிறோம். ஆமாம், அப்படி இருக்கும்போது அங்கேருந்து யோசிக்கிற ஒரு டெல்டா ஒரு காரன் என்ன யோசிப்பானா, நம்ம இங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் போது அங்கே 2 மாநிலம் முதல்ல கை குலுக்கி போஸ் கொடுத்துட்டு ட்ரோன் ஷாட்டை வச்சு மாறி மாறி இதை எடுத்து கவர் பண்ணி இன்ஸ்டாவில் போட்டு பேசிட்டுறாங்கன்னு நினச்சி முக்கியமாக வருத்தப்படுவான். யாரும் சந்தோஷப்பட போதில்லை. ஸோ இந்த டேட்டை அவங்க தேர்வு செய்தே தப்பு. யார் கொடுத்த ஆலோசனைன்னே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2ஆம் தேதி எப்போவுமே ஒவ்வொரு ஆண்டு பிரச்சனை வரும்போது முதல்ல போய் பார்த்தாருங்கிறதெல்லாம் வழக்கமாகிடுச்சு. ஆனால் நம்ம போகக்கூடாது. 2018க்கு அப்புறம் உள்ள காலகட்டங்கிறது வேறு. 2018க்கு அப்புறம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2008 வந்த தீர்ப்பு ரொம்ப கிளியராக டைரக்ஷன் கொடுத்துருக்குது. இதுதான் இன்னொரு 15 ஆண்டு 2033 வரைக்கும் அமலுக்கு உள்ளாக வேண்டிய விஷயம். காவிரி கரையோர பகுதியில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அது ஆஸ் இட் இஸ் அப்படியே ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணும். 177 டிஎம்சி கொடுக்கணும். அந்த 177 வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க, பெங்களூரில் இருக்கிறவங்க நம்ம தானே, அவங்க தண்ணி கொடுக்க கூடாதா, கிட்டத்தட்ட அதுவே 130 டிஎம்சி வரணும். அதில் கொஞ்சம் அதில் குறைச்சி 117 டிஎம்சிக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம். அதுக்கு என்ன ஒத்துக்கிட்டோம்னா காரணம் வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷன் நடந்தது. அங்கே இருக்கிறவங்க தமிழ் ஏன் பிரித்து பார்க்குறீங்க, அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வேணும்னு சொன்னதுனால அந்த 177க்கு நம்ம அக்செப்ட் பண்ணி வெள்ளத்தில் வர உபரி நீர் கிடையாது. ஸோ நான் 177 டிஎம்சி அது 2000 இறுதி தீர்ப்பில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 டிஎம்சி நம்ம கேட்டோம்ல சார். நம்ம ஆரம்பிச்சு 300 டிஎம்சி. இப்போ அதுதான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போ கலைஞர் வந்து விட்டு கொடுத்துட்டாரு, எம்ஜிஆர் இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன, அப்போயே அக்செப்ட் பண்ணிட்டா 300 டிஎம்சி வந்திருக்கவங்கலாம் சொல்கிறதுக்கான ஒரு லாஜிக்கல் இதுதான். ஸோ இன்னைக்கு அந்த கேஸை திருப்பி ஓப்பன் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அதை வைத்து மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது 2018. அதுக்கு கடுமையான போராட்டம் நடந்தது. ஐபிஎல் மேட்சை நிறுத்தி என்னென்னமோ நிறைய பிரச்சனை. ஸோ அந்த மேலாண்மை வாரியம் அது அமைத்த பிறகு அதுக்கு நாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இத்தனை ஆண்டு காலம் வந்து கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக கூடி இவ்வளோ வந்திருக்கு தண்ணிங்கெல்லாம் கரெக்டாக எந்த பார்ஷாலிட்டி இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆணையத்தோட செயல்பாடு மேலே யாருக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லை சார், குறைபாடு இல்லை. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு நமக்கு தண்ணி இல்லை, கொடுக்கல, டிலே ஆகுதுன்னா நம்ம அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இதை மீறிட்டு 2 மாநிலம் இப்போ காங்கிரஸ்காரங்கள ஏன் போனா என்ன, பேசினா என்ன, தப்பு என்ன, நல்லது நடந்தானே, நல்லது எப்படி நடக்கும், எப்படி நடந்திருக்கு இது வரைக்கும். அதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஸ்டேட் கிட்ட போய் நாம கெஞ்சணும்னு எதிர்பார்க்கறோம். அதுக்கு தேவையில்லை. 2வது தமிழ்நாடு போய் கர்நாடகாவில் கெஞ்சா கர்நாடகா ஓகே சொல்லுமா. 2வது இது வந்து 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையே இல்லை, இது 4 மாநிலங்களுக்கான பிரச்சனை. நாளைக்கு பாண்டிச்சேரி முதல்வர் போய் கேட்க மாட்டாரா, கேரளா முதல்வர் கேட்க மாட்டாரா? சரி, நீங்கள் நிஜமாவே காவிரி பிரச்சனைகளை பற்றி பேசணும்னா நீங்கள் 4 ஸ்டேட் மினிஸ்டரையும் போட்டு ஒரு காமன் மீட்டிங்கை போடுங்க. அது பாண்டிச்சேரியில் போடுங்க, திருவனந்தபுரத்தில் போடுங்க, எங்கேயாவது போடுங்க. காரைக்கால் வரைக்கும் காவிரி தண்ணி வருது. ஸோ அதனால எல்லா 4 மாநிலங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. 4 மாநிலம் சேர்ந்து தான் பேசணும். பேசுறதா இருந்தால் 4 பேரும் பேசணும். இவங்க 2 பேரும் மட்டும் பேசி என்ன யாராவது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணாலும் அது பெரிய பிரச்சனை வரும். 2வது பேசவே தேவையில்லை. கிளியரான டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த மேலாண்மை வாரியம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அங்கே ஏதாவது உங்களுக்கு வந்துன்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம். இதுதான் இன்டென்ஷன் இருக்கு. குறிப்பாக இப்போ சிஎம் எதுக்காக போக போறாராங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த நமக்கு தேவையான தண்ணீரை கேட்கறதுக்கு போறாரா, இல்ல மேகதாதுவை பத்தி பேசுறதுக்கு போறாராங்கிறப்ப ஒரு கிளியர் பிக்சரே கிடைக்கல. சரி, நமக்கே தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து இரும்பு கேட்டை பூட்டி வச்சுக்கிட்டு நான் திறக்க மாட்டேன்னு சொல்றாங்க, தண்ணியே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க.
அப்படி இருக்கிறவங்கள்ட்ட போய் நாம ஏன் டிஸ்கஷனுக்கு போகணுங்கிற கேள்வி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆணையத்துல வந்து மேகதாது விஷயத்தை அவங்க எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப டாக்டிக்கலா யார் ஆட்சியில் இருந்தாலும் அதை பத்தி பேச்சே எடுக்க விடாம அந்த அளவுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேகதாதுவை பத்தி அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்க ஆணையத்துல இதை பத்தி அவங்க நிச்சயம் பேசுவாங்க. யார் சார் இந்த ஐடியாவெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது? இல்லை, இது வந்து நம்ம 2 ஆட்சிகளும் சரி, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் சரி, எடப்பாடி அவர்கள் ஆட்சியும் சரி, அந்த டாபிக் மேகதாது பற்றி மேலாண்மை வாரியத்தில் பேசக்கூடாதுங்கிற சக்ஸஸ்ஃபுல்லாக ஆணையம் ஆரம்பிக்கப்பட்ட 2018 இன்னை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டாபிக் கொண்டு வராமல் பார்த்துருக்கோம். ஆமா, இட்ஸ் a வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாங்க. ஆமா. இன்ஃபேக்ட் இந்த மேகதாதுக்காக ஒரு அந்த அமைக்க 9,000 கோடி நிதி ஒதுக்கீடு போட்டு ஒரு டிராஃப்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காமிச்சு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்போ வந்து ஷெகாவத் அப்பன்னு ஒருத்தர் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்டு டிராஃப்ட் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இந்த டிராஃப்ட் ஆக்சுவலாக ஏன் அப்ரூவ் பண்ணுச்சுன்னா அதுலேயும் பாஜகவோட ஆட்டம் என்னன்னா அப்போ அன்னைக்கு கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்குது. அதனால இதை அங்கே வந்து அப்ரூவ் பண்ணி அதை வந்து எலெக்ஷன் ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அதை அப்ரூவ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் சப்ஜெக்ட் கண்டிஷன் மாரி மற்ற மாநிலங்களுடைய ஒத்துழைப்போடு தான் இது நடத்தப்படுங்கிற மாதிரி அண்டர்டேக்கிங் கொடுத்தாங்க. அதை அன்னைக்கு அக்செப்ட் பண்ணி அவனை 2வது ஓகே டிராஃப்ட் ஏன்னா ஒரு விஷயம் நடத்தும் போது இந்த மாதிரி டிராஃப்ட் அறிக்கையெல்லாம் போகும், பணத்தை நிதி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக நடக்கும். அதை வைத்து கொண்டு எங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிட்டுங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்து பெரியதாக இருந்துச்சு. இப்போ அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய சுற்றுச்சூழல் அமைப்புகள்லாம் போர்க்கொடி தூக்குனாங்க. அங்கே இருக்கிற அந்த வனவிலங்கு சரணாலயம் அதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுனாங்க. அதெல்லாமே செட்டில் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி. எல்லா கட்சிகளுமே வந்து ஒரே குரலில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம முதல்வர் வந்து அங்கே போனார்னா அங்கே இருக்க கர்நாடக முதல்வர் என்ன சொல்லுவார்னா ஒரு வார்த்தை, இது மாதிரி மேகதாது பற்றி இன்னொரு மீட்டிங் வச்சிருக்கேன் அதுக்கு வாங்கன்னு சொல்லி இவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா பெரிய பிரச்சனை. மேகதாது பத்தி நம்ம பேசவே கூடாது. அந்த முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணும். அதுதான் இதோடைய முக்கியமான டிகே சிவகுமார் வலை விரிச்சு காத்துக்கிட்டு இருக்காரா சார்? ஆமா, நீங்க ஒரு விதத்துலயும் டாபிக் வந்து வந்துடுச்சுனாலே நம்ம பேச முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இன்னை வரைக்கும் அது நம்ம பேசினாலே உச்சநீதிமன்றத்தை நம்ம வந்து அதை மதிக்கலன்னு தான் அர்த்தம். அது கிளியரா கொடுத்துருக்கு. 15 ஆண்டுகளுக்கு எந்த விதமான டிவியேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. ஸோ இப்போ இந்த நிலையில் என்ன பிரச்சனைனா கர்நாடகா வந்து மேகதாது விஷயத்துலையும் சரி இந்த தண்ணி எப்போ திறக்கணும், இன்னைக்கு கூட 10,000 கனஅடி திறக்கணும்னா மழை பெஞ்சதுனால காவிரி அணைகளை தண்ணி நிரம்பிடும், இருந்து திறக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஒரு பர்ஃபெக்டான பிளான் இருக்கு. எதை எப்போ செய்யணும், யார் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், மேகதாதுக்கு வந்து இப்போ எத்தனை வருஷத்துல பண்ணா அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வரணும், என்னெல்லாம் கிளியரன்ஸ் வாங்கணும், எல்லாவற்றையும் ஒரு பிளான் இருக்கு. அதை ப்ரொசீட் பண்றாங்க. நம்ம கிட்ட பிளானே இல்ல. பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் டிகே சிவகுமார் பேசியிருக்காரு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிட்டு எல்லாம் அவங்க அப்ரூவல் கொடுக்கலாம் சொன்னார். அதான் சொன்னேன், அவங்க வந்து ஒரு எப்படி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவில் இந்த மேகதாது கட்டுறது பற்றின ஒரு பேசு பொருளாக இருக்குது. அன்றாட மக்கள் பேசுகிறாங்க, அதை பற்றி பிளான் நடந்துட்டு இருக்குது. இது மற்ற ஸ்டேட்டுக்கு நல்லதா இல்லையாங்க வேற விஷயம். அவங்க ஒரு இதோட இருக்காங்க, விஷனோட. நாம என்ன பண்ணணும், நமக்கு அப்படிப்பட்ட எந்த விஷயமும் கிடையாது. நாம ஒரு எஃபெக்டிவா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு விஷயத்தை பண்ண போற, நாம ஒரு எந்த அணையும் கட்டவும் முடியாது, கட்டவும் போறதில்ல. இப்போ இங்க இருக்கிற கட்சிகளை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அவங்க செய்யறதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்காக இவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னா அதுக்குமே இல்லை. இப்போ நீ அந்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து கர்நாடகாவில் என்னன்னா, காவிரி பகுதி டெல்டா பகுதியில் 24 லட்சம் ஹெக்டேர் வந்து பயிரிட நடந்துட்டு இருக்குது. அப்படி நம்மளுடைய தரப்பு வாதம். அவங்க இல்லை 24 லட்சம் இல்லை 21 லட்சம் ஹெக்டேர் தான் அங்கே வந்து சாகுபடி நடக்குதுன்னு அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க டேட்டாலாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து தொடர்ந்து மறுத்துட்டே இருக்கோம். இது ஒரு ஆணையத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம பேசிட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வருஷம் பாருங்க தண்ணி இல்லாமல் நாங்கள் 1 லட்சம் ஹெக்டேரில் தான் அவங்க சாகுபடி பண்ணோம், இப்படி இவங்களா லூஸ்டாக கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ என்ன அது நம்ம தொடர்ந்து அதை ப்ரூவ் பண்ண எங்கள் தண்ணியாக நாங்கள் பாதிக்கப்படுது, ஆனால் நாங்கள் பயிரிடுறது எல்லா இடத்துலையும் தான் பயிரிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட்லேயே வீக்கான பாயிண்ட்ஸாக அடுக்கிறாங்க எல்லாத்தையும். ஓகே, இப்போ அதை அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுறேன், இன்னைக்கு இந்த வருஷம் 200 TM தண்ணி அனுப்பிச்சோம், எல்லாம் கடலில் போயிடுச்சுன்னு. எங்கே போணுச்சு? கும்மானை தாண்டி மாயாரத்துக்கே தண்ணி வர மாட்டேங்குது. இதுதான் நிலமை. ஸோ நம்ம சைடில் சரியான ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸே எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அவங்க சொல்கிறாங்கன்னா அதை கவுண்டர். இப்போ அடுத்த மாதம் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தோட கூட்டம் நடக்கும். ஆமாம். ஸோ அதில் கண்டிப்பாக மேகதாது பற்றி பிரச்சனை அதை வந்து எழுப்பக்கூடாதுன்னு சொல்லணும். அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, தண்ணி நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்தீங்களா, எப்போலாம் கொடுத்தீங்க, உங்கள் அணையில் எவ்வளோ இருந்திருக்குது, எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கறதுக்கான ஆர்குமெண்ட் கவுண்டர் எடுக்கணும். அதுக்கான எந்த கிட்டத்தட்ட ஒரு வெள்ளத்தை வெளியேற்றும் வடிகாலா தான் தமிழ்நாட்டை அப்படிதான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அந்த வெள்ள நீரை கணக்கிடக்கூடாது. 170 TMCங்கிறது வெள்ளம் உபரி நீர் இல்லாம வெள்ளத்தோட உபரி நீர் இல்லாம நார்மலாக கொடுக்க வேண்டிய தண்ணி அது. அதே நாங்க கொடுக்க மாட்டோம், அதை வந்து உபரி நீர்ல வந்து அவங்க கழிச்சிடுறாங்க. சார், இப்போ வரைக்கும் ஒரு 40 TMC அவங்க தண்ணி வரணும், அதையும் நாங்க கொடுக்க மாட்டோம் அவங்க உறுதியா இருக்காங்க. அந்த 177 மழை நீரை தான் கொடுக்குறாங்க. ஆமா. ஸோ அதனால சம்டைம்ஸ் மழை நீர் கூட இல்லை சார், வெள்ள நீர் ஆக்சுவலா நீங்க இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 1st வீக்ல தண்ணி வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி
கடைமட் டெல்டால சின்ன சின்ன வாய்க்காலில் கூட தண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எதுக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. அவங்ககிட்ட மேகதாதுங்கிற ஒரு கனவு திட்டம் இருக்குது, அதுக்கு நமக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்ம சைட்லேயும் அரசியல் இந்த இதுகிட்ட ஒரு புது டேம் கட்டுற மாதிரி காமராஜ் காலத்திலேயே வந்து ஒரு திட்டம் இருந்தது, ராசிமணல். அங்கேயும் வந்து எந்த விதமான டேக்கப் பண்ணலாம், அது ஏன் நடக்கலை, என்ன நடக்குது, அதை பற்றி யாருமே எந்த விதமான ஐடியாவும் இன்றைக்கி இருக்க ஆட்சியாளருக்கு கிடையாது. ஸோ அதுவும் கிடையாது. ரெண்டாவது, ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ திறந்து விடுறாங்க, அதுக்கு நம்ம எவ்வளோ கேட்கணும், அது மாதிரி எந்த விதமான ஃபார்மலாக எதை பற்றி டிஸ்கஷன் நடக்கிறது கிடையாது. அங்கே நீங்கள் 3ஆம் தேதி வந்து தமிழ்நாடு சிஎம் வராருன்னா இன்றைக்கி ஒன்றே அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக 24 ஹவர்ஸில் கூப்பிட்டு எல்லாரும் உட்கார பேச முடியுது. நம்ம முதல்ல அனைத்து கட்சி கூட்டமே நடக்கலை. அனைத்து கட்சி கூட்டம் நடந்தாலும் இவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசிட போகல, அது வேற விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சம்பிரதாயத்துக்காக அந்த அந்த கோவலத்து கூடிய தோழமை கூட்டணிகள் அவங்களையாவது கூட உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்காவது கொஞ்சம் தெரியும், அவங்களையாவது வைக்க வச்சு கேட்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. திருமாவளவனோட பேசல, வைகோ பற்றி பேசல, என்னென்னமோ பேசுகிறாங்க, அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. கம்யூனிஸ்டில் அவங்க இப்போ சண்முகம் அவர்கள் தான் தொடர்ந்து பேசுகிறார், எதுக்காக சிஎம் போகணும்னு கேள்வி கேட்குறாரு. மற்றவங்க எல்லாமே டெட் சைடு. திமுக தலைவர் ரொம்ப கடுமையான அறிக்கை கொடுத்துருக்காரு, அது போராட்டம் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. நியாயமான விஷயம் தான். நீங்கள் எதுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தப்பாக போயிடுச்சு, நீங்கள் தனிமைப்படுத்தி விட்டுவிட்டீர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அது கரெக்டு தான். நீங்கள் வந்து இது காங்கிரஸ் ஆடிய ஆட்டத்தில் தாவேக்கா பலியாயிடுச்சு. ஓகே, காங்கிரஸ் வந்து நீங்கள் மாணிக்கம் தாக்கூர் பேச வேண்டியதுனா, எத்தனை எம்பிகள் இருக்காங்க, ஜோதிமணி பேச வேண்டியதுனா, எத்தனை காங்கிரஸ் எம்பிகள் இருக்காங்க, என்னைக்காவது அவங்க பேசினாங்களா? அவங்க பேசுறதே கிடையாது. இந்த விஷயத்தில் இவ்வளோ விஷயம் நடந்த போதும் பேசுறதே கிடையாது. ஸோ இதனால இது வந்து டிவிக்கே சுற்றி இருக்கிற கட்சிகள்லேயே தடுமாறுறாங்க. அவங்களே சரியான ஆலோசனை கொடுக்காத போது இது எங்கே போய் முடியல. இன்னை வரைக்கும் முதல்வர் போவாரா மாட்டாராங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஒருத்தர் போவார், ஒருத்தர் போக மாட்டார், இல்லை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருவோங்கிறத விவசாயத்துறை அவரே வேளாண்மைத்துறை அமைச்சரே சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இப்படி கன்ஃபியூஷன் போது இது மாதிரியான முக்கியமாக ஸ்டாலின் அவருடைய அறிக்கையும் எடப்பாடி அவருடைய அறிக்கையும் ரொம்ப முக்கியமானது. எடப்பாடி சொல்ற முக்கியமான விஷயம் இந்த புதிய நடுவர் மன்ற கான்செப்டே தப்புங்கிறாரு. ஆமா, இதை பத்தின பேச்சுறதே அவங்க புதிய நடுவர் மன்றம் ஒரு கான்செப்டை ஏன் கேட்கறாங்கிறது, அது ஏன் கேட்டாங்கிறது திமுக இது வரைக்கும் ஒரு விளக்கம் சொல்லவே இல்லை. நீங்க எதுக்காக அதை ஏன் இந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அது உடனடியாக இம்மீடியட்டா சட்டமன்றம் எழுப்பினா உடனே நாங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம்னு சொன்னது ஏன் காரணம்? இது இவங்களுக்கு புரியாம, இவங்க எதுக்கு சொல்றாங்க, அவங்க எதுவும் புரியாமலே செத்துட்டாங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, நீங்க புதிய நடுவர் மன்றம் வச்சா எல்லா கேஸையும் ரீஓபன் பண்ணி புதுசாக நடுவர் மன்றம், அது பெரிய ப்ராசஸ். அது விஷயத்தை நீர்த்து போவதான் செய்யும். அதனால தெரிந்தே யார் இந்த கொடுத்த ஐடியா நினைத்தல அதை இந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எல்லாரையும் கருத்து கேட்டு ஒரு முடிவுக்கு வந்து தான் பண்ணுவார். அனைத்து கட்சி கூட்டம் வந்து அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டியாவது நடத்துங்க. அவங்க வந்து பேசுறவங்க பேசிட்டு தமிழ்நாட்டுடைய சப்போர்ட்டோட தான் பெங்களூருக்கு போகணும். அங்க போய் மேகதாதை பத்தி முதல்வர் பேசவே கூடாது. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய இது. நாம ஒன்றும் முதல்ல பெங்களூரே போகக்கூடாதுங்கிறது என்னுடைய எல்லா பலருடைய பார்வை அப்படியே தான் சார். இல்லை, ஆக்சுவலாக அது ஜனநாயக ப்ரொமோஷனுக்காக போகிறதுக்கு நினைச்சாரா என்ன இதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு நான் எதுக்கு காவேரிக்கும் நம்பல ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து பெங்களூரில் நண்பர்கள் தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே பெங்களூர் வர்றக்கூட முதல்வரை வரவேற்பதற்காக அங்கே இருக்கிற விஜய் ரசிகர் சார்பாக பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த நேரத்தில் தான் இப்போ திடீர்னு இப்போ 2 நாளாக அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஜனநாயகம் இருக்கிற போஸ்டர்லாம் கிழிச்சு போட்டு இப்போ தான் 10 நாளாக இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்போல்லாம் இந்த படத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, அப்போல்லாம் படம் ஓடிட்டு தான் இருந்திருக்குது. இப்போ இந்த 2 நாளாக தான் அங்கே பேனர்லாம் கழட்டி போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்டு நடக்குதா இல்லையாங்கிற ஒரு முடிவே. சார், இது அரசியல் பிரச்சனை சார். இதை ஏன் நாம் வந்து பக்கத்து பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசணும்? அதான் சமரச மையம்னு இருக்கு, ஆணையம் இருக்கு, அங்கே போய் நாம பேச வேண்டியது தானே. ஏன் வந்து யார் ராங்காக கைட் பண்ணுறா, ஏன் வந்து இந்த ரிஸ்க்கை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்லை நீங்கள் அந்த நதிநீர் பங்கீடு இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ தண்ணி வரணுங்கிறத மேலாண்மை அது ப்ரொசீஜர் இருக்குது. யார் கால் ரைஸ் பண்ணோம், என்ன கன்சர்ன், அதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது. அதை மீறி நம்ம போகவே கூடாது. ஆமாம், அடுத்த வாதம் வந்து மீட்டிங் நடத்துறாங்கன்னா அந்த மீட்டிங்ல தான் நம்ம இப்போ பேசணும். ஆமாம், அதில் நமக்கு திருப்தி இல்லைன்னா நீதிமன்றங்கள்லாம் போகலாம். அது கிளியராக டைரக்ஷன் இருக்குது. தண்ணி வந்து நீங்க வந்து எதிர்பார்த்துருங்க, அதாவது தண்ணி வராதுதான். ஏன்னா அங்கே தண்ணி மழை இல்லை, இருந்தாதான் அவங்க இருந்து அவங்களுடைய தேவைக்கு மீறி தான் அவங்க கொடுப்பாங்க. அதுதான் நடைமுறை. ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து நம்ம ஏமாந்து போக தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு இதனால பாதிப்பு இருக்குன்னா ஆல்ரெடி பாதிப்பு வந்துருச்சு தான். அப்படி இருக்கும்போது திரும்ப நீங்கள் போய் அதுக்காக போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் போய் பேசல என்ன பண்ண மேகதாது பத்தி பேசி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் தமிழ்நாட்டில இருந்து கொடுத்துட்டால் அது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா,
கர்நாடகா எந்த தடை இல்லைங்கிறது. ஆனா அது அவருடைய டேக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுவரையுமான மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்கள் யாருமே அப்படி சொன்னதே கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த 4 ஸ்டேட்டோட கன்சர்ன் இல்லாம ஒரு செங்கலை கூட அங்க அடுக்க முடியாதுங்கிறது தான் நிச்சயமன்ற தீர்ப்புல உள்ள முக்கியமான பகுதியே. ஸோ இது மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் அவங்க வந்து அது அப்பப்ப அவங்க உமாபாரதி இருந்த காலத்திலேயே அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க அதெல்லாம். ஸோ அதனால அடுத்தடுத்து நீர்வளத்துறை அமைச்சவனால அவங்களோட டேக் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா போன தடவை ஷெகாவத் பேசினது வந்து அவர் வந்து அப்ரூவல் கொடுத்தது, டிராஃப்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தது. இன்னைக்கு நீர்வளத்துறை அவர் ஒரு பீகார் டாக்டர், அவர் வந்து பேசுறது அவர் தமிழ்நாட்டு சவுத் இந்தியா இஷ்யூ அவர் தெரியுமா தெரியல. இவ்வளவு பெரிய இஷ்யூக்கு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் கர்நாடகா பர்மிஷன் வாங்க தேவையில்லை, எந்த ஒரு பக்கத்து ஸ்டேட்டுக்கு பர்மிஷன் வாங்க தேவையில்லைங்கறாங்க. இதை உடனடியா எல்லாரும் எல்லா கண்டனம் பண்ணணும், கண்டிச்சிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வாயத்தரன்னு சொல்லியிருக்கணும். இல்லைங்க நான் அதை ரிவர்ஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து கர்நாடகா பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்களோ? கிட்டத்தட்ட ஒரு ஆடுபடி ஆட்டம் தானோ இந்த கர்நாடகா இஷ்யூ பொறுத்த வரைக்கும். பாஜகவும் காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்காங்க போல இருக்கே. இல்லை அது வந்து கூட்டணின்னு சொல்ல முடியாது. அங்கே அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பெரிய போட்டி நடக்குது. ஓகே, ஸோ யார் வந்து அதிகமாக நாங்கள் ஃபேவர் பண்ணுறோங்க. இப்போ 2021 அந்த வந்து பிளானுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தது காரணமே அதுதான், எலெக்ஷன்ஸ். 2வது நாங்கள் காங்கிரஸோட ஒரு படி மேலே இருக்கோங்க காமிச்சது பிஜேபி செய்யுது. பட் அவங்களுக்கு இங்கே வந்து நேரடியான பங்களிப்பு தமிழ்நாடு பிஜேபி கிடையாது. ஆமா, ஸோ இப்போ மோரோவர் இந்த 2021 அந்த காலகட்டத்தில் இங்கே எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அதனால நாம எதுக்கு போய் இங்கே போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏன் அதை சொல்றது போல கர்நாடக மக்களுக்கு நம்ம கொஞ்சம் ஃபேவரா இருக்கலாமே நினைச்சு கூட செய்திருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு பிஜேபி எந்த தேசிய கட்சியில இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கர்நாடகா தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து கால் ஊன்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க இருக்கிற கட்சிகள் என்ன பண்ண போறாங்க அது ஒன்னா இருந்து பேசணும். ஒரே டேக்கில் நான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க கிட்ட ஒரு பிளான் இல்லைங்கிறத பெரிய பிரச்சனை. திமுக அண்ணாதிமுக தாவேக்காவே கண்டினியூ ஆகுது. நம்ம ஒரு பிளானே இல்லை. அப்படி வந்தாங்கன்னா என்ன பிளான் சார் வேணும் நமக்கு தேவை? முதல்ல வந்து மேகதாது அணு அங்க கட்டுனால் இங்க என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், எந்த அளவுக்கு எத்தனை லட்சம் சாகுபடி பாதிக்கப்படும், அதுக்கான டேட்டா நம்ம கிட்ட கிடையாது. 2வது இங்க தண்ணி மேகதாது கட்டினாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 4 அணையை விட ஒரு பெரிய இடத்துலதான் அதிகபட்ச டிஎம்சி தான் அவங்க சேமிக்க போறாங்க. அப்படி உபரி நீரும் அந்த வெள்ள நீரும் கூட தமிழ்நாட்டுக்கு அனுப்ப மாட்டோம். டெல்டா வறண்ட காடாயிடு ரைட்டு. காடாயிடுனா நீங்க எதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் அரைவ் பண்ணணும்ல. அந்த இம்பாக்ட பத்தி தொடர்ந்து இங்க பேசணும்ல. அது பேசதே கிடையாது. நீங்க ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டு அதை ஆய்வு பண்ணணும்னு சொல்றீங்க. எதுவுமே இல்ல. இதெல்லாம் அங்க பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணிதான் அவங்க இவ்வளவு பெரிய லெவலுக்கு போய் எல்லா கிளியரன்ஸ் வாங்கியிருக்காங்க. நாம வந்து அதை பத்தின பேச்சு ஒரு விவாதமாவே இல்ல. அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, பெங்களூருடைய குடிநீர் தேவைக்காக நாங்க வந்து மேகதாது கட்டுறோங்கிறாங்க. அது லாஜிக்கலா சரியா சார்? இல்லை அது வந்து நீங்கள் சரி எத்தனை டேம்லாம் கட்டிட்டு போங்க, அதனால் வந்து பெங்களூருக்கு தண்ணி வருமா, அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோமா அப்படிங்கலாம். இதை வந்து எப்படின்னா இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கான கவுண்டர் தான். 2 விஷயம் சொல்கிறாங்கல்ல. பெங்களூர் மக்களுடைய குடிநீர் தேவைக்காக தான் நான் கொடுக்குறோம், ஏற்கனவே நாங்கள் கொடுத்த தண்ணியெலாம் கடலில் போய் கலந்து போச்சு, வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள், அங்கே போய் வேஸ்ட் ஆகிற தண்ணி தான் நாங்கள் தேக்கி வச்சு ப்ராப்பராக கொடுக்குறோம் மாதிரிலாம் அவங்க வந்து அதை வந்து ஒரு நேர்மறையாக அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதாக. பட் நாம் அதுக்கு என்ன கவுண்டர் கொடுத்துருக்கோம்? நாங்கள் வந்து ப்ராப்பராக எங்களுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்த்துருக்கோம், இத்தனை தண்ணி வந்தனால இத்தனை லட்சம் சாகுபடி நடந்திருக்கிறதுக்கான டேட்டா நம்மகிட்ட இருக்குது. அதை ப்ரெசென்ட் பண்ணி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் முக்கியமான கோர் விஷயத்திலேயே அவங்க வந்து கை வைக்கிறாங்க. 24 லட்சம் ஹெக்டார் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் ஹெக்டாரில் சாகுபடி நடக்குது கர்நாடகா அரசுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், அவங்க சொல்கிறாங்க இல்லை 23 லட்சம் தான் சொல்கிறாங்க. நம்ம போய் அதை போய் அதாவது நம்ம டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்குது. நம்ம முழுக்க பல வருடங்களாக நம்ம டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்க வேண்டியிருக்குது. அவங்க சொல்கிற அவங்க பொய்யோ எதுவோ எது இருந்தாலும் நம்ம மறுத்து பேசுகிற நிலைமையில நம்ம வீக்கான பலவீனமான இடத்துல இருக்கோம். இப்படி இருக்கும்போது இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் நம்ம போயிட்டு அங்கே போய் நின்னா நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் ஆபத்து. அவங்க ஏதாவது சொல்லி நம்ம தலையாட்டிட்டு வந்துட்டா ரொம்ப பிரச்சனை. இதுதான் பல பேர் கவலைப்படுற விஷயம். அதுதான் இந்த விதத்தில் நீங்கள் போய் ஏதாவது கமிட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையா. அதனால தான் பல பேர் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கான நிஜமான ஒரு காரணம் அதுதான். அதை மீறி போனாங்கன்னா நான் எதுக்காக போறேங்கிறது சொல்லணும்ல. என்ன பேச போறோம், என்ன மினிஸ்டர் மீட்டிங் சொல்லணும். ஒரு நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து கர்நாடகா போறதாங்கிறத எப்படி கேள்விப்படுறேன்? கர்நாடக முதல்வர் சொல்லி தான் நாமளே கேள்விப்படுறேன், கேட்குறோம். ஸோ அது எவ்வளோ இங்கே இருக்கிறவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, எதுவுமே இங்கே எப்போ போகிற மூடுமந்திரமா இருக்காங்க சார். அதுதான் இந்த கவர்மெண்ட் வந்து எதுக்காக அப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு இது பின்னாடி உள்ள காங்கிரஸோடைய இது வந்து சந்தேகமாக இருக்குது. காங்கிரஸும் ஒரு ப்ளே பண்ணுது. நீங்கள் எல்லா காங்கிரஸ்காரங்க சொல்கிற விஷயம் பேசினா என்னங்க பிரச்சனை, பேசி போய் பேசட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பேசி என்ன நடந்தது? அவங்க தானே இருந்தாங்க மத்தியில், என்ன பண்ணியிருக்காங்க? எதுவுமே பண்ணதில்லை. ஸோ இந்த காங்கிரஸ் இது ப்ளே பண்ணுது. காங்கிரஸ் என்ன காமிச்சிதுன்னா
கர்நாடகாவில் நேரடியாக நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், இங்கே நாங்கள் மறைமுக ஆட்சியில் இருக்கோம். இருந்தாலும் எங்கள் கண்ட்ரோல் ஆட்சி இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. காங்கிரஸ் வந்து தேவையில்லாமல் இது ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வருது. அவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் எவ்வளோ ட்ராக் ரெக்கார்டு. ஆமா. இப்போ என்னன்னா நமக்கு தேசிய கட்சி இரண்டுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அது வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில், தண்ணி இல்லாத காலகட்டத்தில், ஒரு ஆடிப்பெருக்கு நடக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மக்கள் சென்டிமெண்ட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. குறுவைக்கான தண்ணி நாம் எதிர்பார்க்கலாமா சார்? குறுவைக்கு தண்ணி வந்து நமக்கு வந்து நம்ம வருண பகவானை தான் நம்பி ஆகும். நம்ம வந்து அது தண்ணி வந்து அது போனஸ் தான் ஆக்சுவலாக. அநேகமாக இப்போ போகிற டெய்லி தினமும் மழை பெய்யறதுனால ஓரளவு வடகிழக்கு பருவ அந்த மழை வந்து அந்த குறித்த காலத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஆமா. அப்படி வந்ததுன்னா நமக்கு அது மூலமாக தான் மேஜர் சோர்ஸே அதுதான். அது வந்ததுன்னா நல்லது, அது வரும்னு நினைக்கிறேன். அன் டைம் வந்துரும்னு நினைக்கிறேன். அது தவிர இங்கேருந்து வர தண்ணியை நம்ம எதிர்பார்த்து இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஆடி மாதம்ங்கிறது இனிமேல் தண்ணி திறந்து விட்டால் கூட அது மேட்டூர் வரதுக்கு 2 நாள் ஆகும். ஆமா. அப்புறம் அது கடைமடை பகுதியெல்லாம் வரத்துக்கு எப்படியும் ஒரு 2 வாரம் ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால் இந்த சீசன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன், இது தொடரணும், இந்த டிஸ்கஷன் தொடரணும். ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இது ஒரு இஷ்யூ கிடையாது. நிதி அங்கே வந்து தண்ணியை திறந்து விடுறதோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வருஷம் நடக்க போகுது. மேகதாது விஷயத்தில் நம்ம ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். அதுக்காக அது மேகதாதை முன்வைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போய் என்ன டேக் எடுக்கலாம், அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசணும். அதை தான் நம்ம அந்த புதிய கவர்மெண்ட் எதிர்பார்க்கணும். ஏன் இந்த டிரான்ஸ்பரன்சி இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டேங்குது? இதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து ஒரு இத விஷயத்த வந்து எப்படி அணுகுறாங்கன்னா, இது சீரியஸா அணுகலங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ரெண்டாவது காங்கிரஸ் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. காங்கிரஸ் இது இப்போ நீங்க செய்ய தேவையில்லைன்னு நினைக்குதோ அப்படிங்குது. அவங்க டிரைவ் பண்ற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகுது. இது நிஜமா இல்லையாங்கிறது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி அவங்க வந்து ஒரு செகண்டரி ஃபோர்ஸா இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க சொல்லி நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அது ஒரு தப்பான விஷயமா போய் ப்ரொஜெக்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. அவங்க என்ன நினைக்கிறாங்க, போனாதான் என்னங்கிறது வந்து ஒரு எப்படி நீங்கள் வந்து போனாலே நீங்கள் வந்து இறங்கி போகிறதான் அர்த்தம். நீங்கள் கர்நாடக மாவட்டம் போய் என்ன பேசினாலும் நாம இறங்கி போகிறதா தான் அர்த்தம். ஓகே. தண்ணி கொடுக்குறதுன்னு கேட்டால் கூட அது 4 மாநில முதல்களோட போனால் தான் நமக்கு மரியாதை கௌரவம். ஆமாம். நம்ம தனியாக போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து காங்கிரஸ் ஏன் தொடர்ந்து அதை வந்து தூண்டுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய. ஸோ இந்த காவேரி நதிநீருக்கு பின்னாடி காங்கிரஸுடைய ஒரு மறைமுக கை இருக்குன்னு நிச்சயமா மறைமுக கை இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு தென்னிந்தியாவில் நிச்சயமா காங்கிரஸோட கொடி பறக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆந்திரா தவிர, ஆந்திராவும் பாண்டிச்சேரி தவிர மற்ற எல்லா இடங்களையும் காங்கிரஸ் வந்து ரொம்ப உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இயல்பாக தென்னிந்தியா முழுக்க நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் எங்களை நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக எங்களுடைய ஆட்களோட ஆட்சி நடக்குது சொல்றதுக்காக இதெல்லாம் பயன்படுத்திடுறாங்க. என்ன டிவிகேவோட மனசுல என்ன நினைப்பு இருக்குது? இல்லை அவங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறாங்களா, ஆதரிக்கிறாங்களா, காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அவங்க ஒரு டேக் எடுக்கணும். அவங்க திமுக அண்ணா திமுக போல என்னதான் வந்து நீங்க என்ன பேசினாலும் திமுக அண்ணா திமுக ரெண்டுமே அவங்க அடையாளத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. பல ப்ரெஷர்ஸ் தேசிய கட்சின்னு வந்தா கூட அவங்க கடைசி வரையும் உறுதியான்றிருக்காங்க. நாம டிவிகேங்கிறது புது கட்சி. திமுக அண்ணா திமுக வழியிலே டிவிகே பயணித்தாலே தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை வேறு டேக் எடுத்து தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் அனுசரணையாக போனீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து. ஓகே சார், நன்றி சார். இந்த காவேரி பிரச்சனைக்கு பின்னாடி காங்கிரஸுடைய கை இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை ரொம்ப நுட்பமாக பேசியிருக்கீங்க. நேரில் பேசிய நமக்கு நன்றி ராம்கி சார்.